ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவர்ப்ஸ் வாய்ஸ் ஓவர் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹாண்டட் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம்பவம் பார்த்திங்கன்னா மும்பையில் இருக்கிற குப்தா ஃபேமிலியோடையது. மிஸ்டர் குப்தா ஆஃபீஸுக்கு வந்துட்டும் போயிட்டுமா இருந்தார். ஸோ அவருடைய வீட்டிலிருந்து ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே தூரமாக தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் புது இடம், புது ஃப்ளாட்டு, அப்படி அதுவும் இல்லாமல் 2 குழந்தைங்கன்னு லைஃபு அப்படியே ஈக்குவலாக போயிட்டு இருந்தது. 26 ஜூலை 2015 மும்பையில் பார்த்திங்கன்னா கடுமையான ஒரு மழை பெஞ்சிட்டு இருந்தது. அன்னைக்கு நைட்டு மிஸ்டர் குப்தா பார்த்திங்கன்னா ஒரு வேலை விஷயமாக வெளியே இருந்தார். அதே நேரத்தில் மிஸ்ஸஸ் குப்தா தங்களுடைய 2 குழந்தையும் தூங்க வச்சுட்டு ஹாலில் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே நேரம் போக போக 1 மணி ஆகுது. ஸோ அப்படியே மிஸ்ஸஸ் குப்தா டிவி பார்த்துட்டு இருந்தாங்க ஹாலில். அப்போ திடீர்னு ஒரு பால் வீட்டுக்குள்ளே வருது. ஸோ அதை பார்த்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய பையன் தூக்கத்திலிருந்து ஏதோ விளையாட ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்றாங்க. உடனே மிஸ்ஸஸ் குப்தா, சுபம் நீ ஒன்றும் தூங்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு பால்கனி பக்கமாக பார்க்குறாங்க. அங்கே சுபம் இல்லை, ஏதோ ஒரு 19 வயசான ஒரு பையன் ஒரு அதிர்ச்சியான ஒரு பயங்கரமான நிலையில் அங்கே நிற்கிறான். அந்த பையனை பார்த்த உடனேயே மிஸ்ஸஸ் குப்தாவுக்கு ரொம்பவே ஒரு பயம் உண்டாகிறது. அதுவும் இல்லாமல் மிஸ்ஸஸ் குப்தா நினைக்கிறாங்க, ஏன் இந்த பையன் ஏதோ ஒரு சின்ன குழந்தை மாதிரி விசித்திரமான செய்கைகள்லாம் செய்கிறான் அப்படின்ட்டு. அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பையன் சுபம், அதாவது தங்களுடைய பசங்க இருக்கிற ரூமில் நேரடியாக உள்ளே பூந்து கதவை முடிக்கிறான். மிஸ்ஸஸ் குப்தாவும் பயந்து போய் தங்களுடைய பசங்க இருக்கிற ரூமில் அந்த பையன் போனானே அதே ரூமில் வந்துட்டு கதவை திறந்து பார்க்குறாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தா அந்த பையன் அங்கே இல்லவே இல்லை. ஸோ அப்படியே தங்களுடைய பசங்க துணி வைக்கிற அலமாரி கதவை திறந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல அந்த பையன் உறைஞ்சிக்கிட்டு திடீர்னு அந்த மிஸ்ஸஸ் குப்தாவை பயம்படுத்துகிறான். இதையெல்லாம் பார்த்த மிஸ்ஸஸ் குப்தாவுக்கு ஒன்றுமே புரியலை. அதனால் ரொம்பவே பயந்து போன மிஸ்ஸஸ் குப்தா தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் சிக்னல் சரியாக இல்லாததுனால கால் கனெக்ட் ஆகவே இல்லை. அதுவும் இல்லாமல் வெளியிலிருந்து யாரோ கதவு தட்டுற மாதிரி சத்தங்கள் மிஸ்ஸஸ் குப்தாவுக்கு கேட்குது. சரி, யாருதான்னு மிஸ்ஸஸ் குப்தா கதவு திறந்தா அங்கேயும் ஏதோ ஒரு பயங்கரமான விசித்திரமான ஒரு பாட்டி நேராக உள்ளே புகுந்து தன்னுடைய பசங்க தூங்கிட்டு இருந்த ரூமுக்கு உள்ளே நுழையிறாங்க. உடனே மிஸ்ஸஸ் குப்தாவும் பயந்து போய் அந்த பாட்டி பின்னாடியே போகிறாங்க. போயிட்டே இருக்கும்போது, நில்லு, யாரு நீ, உனக்கு என்ன வேணும், நில்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த பாட்டி பசங்களுடைய ரூமுக்குள்ளே போகணுன்னு கதவை நல்லா சத்தமாக சாத்தி உள்ளே போயிடுறாங்க. உடனே மிஸ்ஸஸ் குப்தாவும் அந்த கதவை திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்த்தா பால்கனியில் அந்த கம்பி மேலே அந்த பையனும், ஏற்கனவே உள்ளே போன அந்த பையனும் அந்த பாட்டிமாவும் அந்த பால்கனி கம்பி மேலே நிற்கிறாங்க. உடனே கம்பி மேலே நின்றுட்டு இருந்த அந்த பாட்டிமாவும் அந்த பையனும் திடீர்னு அந்த பாட்டிமா பின்னாடி திரும்பி மிஸ்ஸஸ் குப்தாவை பார்த்த மாதிரியே அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. இதையெல்லாம் பார்த்த மிஸ்ஸஸ் குப்தாவுக்கு ஒன்றுமே புரியலை. அப்புறம் மிஸ்ஸஸ் குப்தா உடனே தன்னுடைய 2 குழந்தைகளையும் அழைச்சி காருடைய சாவி எடுத்து அந்த வீட்டிலிருந்து கிளம்பி தன்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்புறமா விசாரித்ததில் தெரிய வருது, 2005 அந்த வீட்டு, அதாவது அந்த அப்பார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போது ஒரு பொண்ணும் ஒரு சின்ன பையனும் அங்கே இறந்து போனதாக சொல்லப்படுது. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த சம்பவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதே போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. பாய்.